என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல பேச இருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கவனமா காது குடுத்து கேளுங்க. "கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்." இத நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பின்னால இத தான் நான் பேசப் போறேன். இந்த வாக்கியத்த அழகா கம்பர் வர்ணிச்சிருப்பாரு. சாத்தியமே இல்ல. அதாவது ராமன் ராவணனை இன்று போய் நாளை வா. இதையும் கம்பர் தான். இன்று போய் நாளை வான்னு சொல்றதும் கம்பருடைய ராமாயணத்துல தான் இருக்கு. அத சொல்லும்பொழுது அப்படியே கூனி குறுகி போயிடுவானாம். எந்த ஆயுதங்களும் இல்லாம ராமர் இந்த சொல்ல கேட்ட உடனே ஒரு போர் வீரனுக்கு நிச்சயமா அது மாரி தான் ஏற்படும். ஒரு அவமானகரமா ஏற்படும். அதத்தான் அவரு "கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு" சொல்லியிருப்பாரு. அவன் கடன்பட்டவன் எப்படி அவமானப்படுறானோ, எவ்வளோ தூரம் அவன் எல்லாராலயும் குத்தப்படுறானோ, எப்படியெல்லாம் அவன் ஏய்க்கப்படுறானோ, இத மாதிரி அவனுடைய அந்த அவமானம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவ அத தான் நான் பேசப் போறேன். கடன்படுபவர்களுடைய நிலைமைய பத்தி நான் பேசப் போறேன். இந்த கடன்லேருந்து எப்படி விடுபடுறதுன்றதையும் இந்த வீடியோல நான் பேச இருக்கேன். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது கடன் நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல வேலைகள் இல்லாதபோது, ஐயோ! நம்ம சமாளிச்சிடலாம். எப்படியாவது நல்லபடியா நடக்கும். அடுத்தது வரும் அப்படின்னு நெனச்சு வாங்கிர்றோம். ஆனா, அதுக்கப்புறம் அத குடுக்க முடியாம போயிடுது பார்த்தீங்களா? வேலைகள் இல்ல. அந்த சமயத்துலலாம் அவமானத்தால நம்ம அசிங்கப்பட்டு தலகுனிவாயிடுவோம். எல்லார் மத்தியிலயும் அந்த நிலைமை தான் வரும். ஏ ஆனா கடன் வாங்குறது தவறு தான். இருந்தாலும் அந்த முடியாத பட்சத்தில சில பேர் வாங்கி இதில அவஸ்தைப்படுறாங்க. இதுலேருந்து எப்படி வெளிவர போறதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய இதில எடுத்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரிக்கெல்லாம் 1 1/2 மணி நேரம் வச்சிருப்பாங்க. 4 6 ராகு காலம், 5 1/2 ஒரு 7க்குள்ள ஒரு யமகண்டம். இந்த மாதிரி 1 1/2 மணி நேரத்துக்கு வைப்பாங்க. அதுபோல குளிகைன்ற ஒரு நேரமும் இருக்குங்க. இந்த குளிகைன்ற நேரத்த மைண்ட்ல பதிய வச்சுக்கங்க. இந்த குளிகை நேரம் 1 1/2 மணி நேரம் இருக்கு. இந்த குளிகை நேரத்தில நாம எத பண்ணாலும் 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்குன்னு வளர்ந்துகிட்டே இருக்குமாம். ஸோ, இந்த குளிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரனுடைய மகன். அதுபோல ஒரு வரம் வாங்கியிருப்பாரு அந்த குளிகன். அந்த குளிகை நேரத்த நம்ம பெரியவங்க அந்த 1 1/2 மணி நேரம் நமக்கு நிர்ணயிச்சு குடுத்துருக்காங்க. இந்த குளிகை நேரத்தில நம்ம எத செஞ்சாலும் 2 மடங்கு வளரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நல்லது செய்தால் ரொம்ப நல்லது. அது பல வாரம் வளர்ந்துகிட்டே போகும். ஏன்னா, அதோடைய இயல்பே அதுதான். வளர்க்கிறது தான். ஆனா, அதே சமயத்தில கெட்டது ஏதாவது செஞ்சுட்டா, அதுவும் பல மடங்கு வளர்ந்து போகுங்க. அதனால இத மைண்ட்ல நோட் பண்ணிக்கங்க. இந்த குளிகை நேரத்தில நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா பேசலாம். நல்ல காரியங்கள் பேசப் போறது, இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அதனால குளிகை நேரத்த நீங்க கரெக்ட்டா கேலண்டர்ல பார்த்து நோட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நேரத்தில இத செய்யுங்க. ஆனால், இந்த கடன் வாங்குதல், மற்ற சில விஷயங்கள்லாம், அத நம்ம எதுக்கு வாயால சொல்லிக்கிட்டுறோம். சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பயணம் போறது, இந்த பயணம் போறதுன்றது நல்ல காரியங்களுக்கு போறதெல்லாம் கரெக்ட்டு தான். மத்த விஷயங்கள் எல்லாம் கெட்ட காரியங்கள்ல மட்டும் நம்மை பாதிக்கக்கூடிய காரியங்களா இருந்தால், நிச்சயமா செய்யாதீங்க. ஒத்தி போடுங்க. இப்போ இந்த குளிகை நேரத்தில கடன் உங்களுக்கும் தெரியாம நகைய அடமானம் வச்சுட்டீங்க, எதுலயாவது வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா அத அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத நீங்க இனிமேலேருந்து செய்யாதீங்க. குளிகை நேரத்தில தவறான விஷயங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். இப்போ வச்சுட்டோம். கடன்லாம் மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து எப்படி வெளிய வர்றது? அதுக்கும் பெரியவங்க வழிவகுத்து குடுத்துருக்காங்க. அது செவ்வாய் ஹோரை. இந்த செவ்வாய் ஹோரைன்றது செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா, 6 டூ அந்த டைம்ல வந்துரும். 1 மணி நேரத்துக்கு 6 டூ 7 அந்த மாரி செவ்வாய் ஹோரை இருக்கும். ஆனா, அந்த சமயத்தில நம்ம இப்ப கடன அடைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த சமயத்தில 6 டூ 7 பண்றதுக்கு சாத்தியமான்னு தெரியல. ஆனா, சாத்தியம் இருந்தால் பண்ணலாம், தப்பில்ல. ஆனா, மத்த எல்லா நாள்லயும் செவ்வாய் ஹோரை வரும். இப்போ நீங்க ஒரு கடன அடைக்கணும். இந்த சமயத்தில என்ன பண்றீங்க? குளிகை இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா, கடன் அடைக்கிறதுக்கு குளிகை இருந்தாலும், கடன சீக்கிரமா அடைக்கிறதுக்கும் அது வழிவகை செய்யும். அதே சமயத்தில செவ்வாய் ஹோரையா பார்த்து, இப்போ புதன்கிழமை இந்த டைம்ல வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த டைம செவ்வாய் ஹோரைய பார்த்துட்டு, இந்த சமயத்தில கொஞ்ச தொகையாவது நீங்க கடன் அடைக்கிறதுக்குன்னு குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. கடன் அடைக்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த செவ்வாய் ஹோரை உங்கள சீக்கிரமா கடன் அடைக்க வச்சுரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் ஹோரையில நீங்க கடன் அடைச்சீங்கன்னா, சீக்கிரமா கடன அடைச்சிரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். இப்போ இந்த 2வது விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் திரும்ப சொல்றதுனால நீங்க இதுவா நெனச்சிடாதீங்க. ஆனா உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் சொல்றேன். கல் உப்பு. கல் உப்ப 2 கையிலயும் புடிச்சுக்கிட்டு, நீங்க கரெக்ட்டா காலையில விடியற்காலைல அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தீங்கன்னா சூப்பர். அந்த சமயத்துல உட்காந்துக்கிட்டு,
இறைவா என்னுடைய கடன்லாம் சீக்கிரமா அடையணும். இனி நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவான்னு சொல்லி இந்த கல்லு உப்ப வச்சுக்கிட்டு கரெக்ட்டா எழுதி வச்சுக்கங்க. எழுத்து மாறக்கூடாது. அதே போல நீங்க அத ஒரு ஜெபம் மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பண்ணா கூட போதும். இந்த கல்லு உப்ப போய் சிங்க்ல போட்டு இந்த உப்ப கரைய வச்சுருங்க. ஊற வச்சுருங்க தண்ணீல. அந்த உப்பு கரையிற மாதிரி சீக்கிரமா என் கடனும் கரையணும்னு சொல்லி கரைய வச்சுருங்க. அப்புறம் என்னங்க, நிச்சயமா இதுலேருந்து நம்ம வெளிய வந்துரலாம். கவலையே படாதீங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பர் பாடுனாலும், இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம கடன் பட்டா, கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.